ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அனுக்கிரகமாக இருக்க ஆண்டவர் கிருபை தான். தொடர்ந்து உடைய மாறாத கிருபை தாங்கி வழிநடத்தட்டும். இந்த ஆராதனையிலே உடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் கண்டு அறிந்து உணர்ந்து ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரின் கிருபை தான். இயேசுவை நாம் துதிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நூற்றாண்டு கீதைகள் 13வது பாடலை பாடலாம். சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டி அன்னை நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலம் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலம் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தி ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் வாழ்ந்தோய் நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் வாழ்ந்தோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் ஆகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் ஆகத்தினில் வசிக்கும் ஆரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். திருமறை பகுதி சங்கீதம் 37 3ஆம் வசனம் முதல் 37ஆம் சங்கீதம் 3வது வசனம் முதல். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு புதிய நாளை காணுகின்ற ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு புதிய வாரத்திற்குள்ளதாக நாம் கடந்து செல்கின்ற ஒரு கிருபையையும் ஆண்டவர் தந்திருக்கின்றார். இந்த ஸ்ரீவைகுண்டம் சேகரத்திலே ஆண்டவருடைய அர்ப்பணியை செய்வதற்காக
இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களது சேகரத்திலே பணியாற்றுகின்ற வாய்ப்பை ஆண்டவர் அடியேனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய திருச்சபைகளை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. குறிப்பாக ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே, ஏற்ற நேரத்திலே இந்த எல்லா காரியங்களையும், தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு நான் மகிமையோடு கூட அவருடைய சன்னிதானத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் புரிவாராக. அடியனுக்காகவும், குடும்பத்துக்காகவும், ஊழியர்களுக்காகவும் திருச்சபையின் பிள்ளைகளாகி நீங்கள் செபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இருந்தவாறு தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உமக்குள்ளதாக பலனடையே ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு புதிய மாதத்தை காணுகின்ற ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஒருவேளை இந்த நாளானது திருத்துவ திருநாளாக ஆசிரியக்கப்படுகிறது. ஒருவேளை திருமறையிலே நாம் பார்க்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகின்ற 3 பரிமாணங்களை உடைய நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை திருமறையிலே காணப்படாத வார்த்தையாக இருந்தாலும் திருமறையிலே மறைந்து கிடக்கின்ற ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்விதமாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய 3 பரிமாணங்களை கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு புதிய மாதமாக இருக்கின்றபடியினாலே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆராய்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வர ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே 4வது வாக்கியம் சங்கீதம் 37:4 பின்பாகம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். இன்றைக்கு மக்கள் அநேக வேண்டுதல்களோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதுமாக பரவிக்கொண்டு அநேக மக்களை மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு கொடிய ஒரு கொள்ளை நோயானது இந்த நாட்களிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாரும் அறிந்து கொள்ள முடியவில்லை, உணர முடியவில்லை, யாருக்கு வருகிறது என்று தெரியவில்லை என்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிலைமையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். இருதயத்திலே மனிதருக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் சமுதாயத்திலே பெரியவர்களாக வர வேண்டும், படிப்பிலே பெரியவர்களாக வர வேண்டும், வியாபாரத்திலே நாங்கள் சிறந்து விளங்க வேண்டும், தொழிலிலே வளர்ந்து பெருக வேண்டும், படிப்பின் காரியங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி அநேக வேண்டுதல்கள் இருக்கிறது. இந்த வேண்டுதல் எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக அருளி செய்வார். நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே அவர் நிறைவேற்றுவார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்தாத ஆண்டவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்படி என்றால் அவரை நம்புகின்ற பொழுது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. மனமகிழ்ச்சியாக இருப்பது என்றால் என்ன? ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவருக்குள்ளதாக நிலைத்து நிற்பது, அதுதான் மனமகிழ்ச்சியாக இருப்பது. ஒருவேளை உலகத்தினுடைய மகிழ்ச்சியான காரியங்கள் எல்லாம் ஒரு சில நிமிடங்கள் அல்லது 1 மணி நேரங்கள் மாத்திரமே. மறுபடியுமாக நம்முடைய கவலைக்கு நேராக நாம் கடந்து சென்று விடுவோம். ஆனால் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் தேடுகின்ற ஒரு காரியத்தை குறிக்கிறது. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம், 1வது வசனத்திலே சங்கீதக்காரன் நிமிதமாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் என் வாயில். காரணம் என்ன? ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த ஒரு உறவு, அதுதான் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பது.
அவ்விதமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். சங்கீதம் 34 சங்கீதத்திலே பார்க்கிறோம், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் என்ன செய்யவில்லையா? வெட்கப்படவில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாத ஆண்டவர். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை குறைவுபட்டது போல தோணலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை குறைவுபட விடவே மாட்டார். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள், கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது இருதயத்தின் வேண்டுதல்கள் அருளி செய்யப்படுகிறது. இரண்டாவதாக இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க கொள்ளுவார். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். ஒருவேளை உலகத்தில் எல்லா காரியங்களையும் நம்பிக்கொண்டு கர்த்தரையும் ஒரு காரியமாக வைத்துக் கொண்டு நாம் நம்பிக்கையோடு இருப்போம் என்றால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே மேன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஒருவேளை உலகத்திலே மனிதர்கள் மீது அநேக நேரங்களில் நம்பிக்கை வைக்கிறோம். அவர்கள் எனக்கு நன்மை செய்வார்கள், அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார்கள் என்று சொல்லி மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து முடிவிலே என்ன நடக்கிறது? ஏமாற்றம். முடிவிலே ஏமாற்றம், தோல்வி. ஒருவேளை வியாபாரத்திற்கென்று அவர்கள் எனக்கு பண உதவி செய்வார்கள் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஆனால் முடிவில் கடைசி நேரத்தில் என்ன செய்வாங்க? என்கிட்ட பைசாவே இல்லை, என்கிட்ட ஒரு பைசா இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்முடைய நம்பிக்கையை இழந்தவர்களாக இருக்கிறோம். மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவனுடைய வாழ்விலே கிருபையினாலே சூழ்ந்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்ட காரியம் என்ன? அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் மீது அநேக நேரங்களிலே பெற்றோர்கள் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை வீணாகி போய்விடுகிறது. அதே போல பிள்ளைகள் பெற்றோர் மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை வீணாக போய்விடுகிறது. நண்பர்கள் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வீணாக போகிறது. ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அது ஒரு நாளும் வீணாய் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக வல்லமை உடையவராக இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்த்தோம், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். இரண்டாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். மூன்றாவதாக, அவர் நம்முடைய வாழ்வில் நம்முடைய இருதயத்தினுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் மூன்றாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்திலே, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. மூன்றாவது, கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருங்கள். ஒருவேளை உலக பிரகாரமா அநேக காரியங்களுக்கு நம்ம காத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த கொரோனா நோய் வந்துச்சு, எப்பண்டா பஸ் விடுவாங்க, எப்பண்டா ட்ரெயின் விடுவாங்கன்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம். எப்போ ஊருக்கு கடந்து செல்ல வேண்டும், வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டும், இந்த லாக்டவுன் என்னைக்கு முடியும் என்று சொல்லி நாம் காத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த காத்திருக்குதல் ஒருவேளை நம்மளுக்கு கழிப்பாக சில நேரங்களிலே நம்மை மாற்றுகிறது. ஆனால் கர்த்தருக்குள்ளதாக காத்திருக்கின்ற ஒரு வாழ்வானது அது நம்முடைய வாழ்வை செழுமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. நிறைய நேரங்களிலே உலக பிரகாரமாக காத்திருக்கிறதிலே நம்முடைய வாழ்விலே நாம் அநேக நேரங்களிலே சோர்வடைந்து விடுகிறோம். குறிப்பாக ஆதார் அட்டைக்கு போய் வரிசையில் நிற்பான். கடைசி பக்கத்தில் உடனே சொல்லுவாங்க, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வாங்க சொல்லி அனுப்பிவிடுறோம். அவ்வளவு நேரமாக காத்திருப்போம். கடைசி நேரத்தில் என்ன ஆயிடும்? போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிடுறோம். அந்த காத்திருப்பது நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இவ்வளவு நேரம் நான் காத்திருந்தேனே, எனக்கு இது கிடைக்கலையே. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே மேன்மை தருவார். ஏனென்றால் அவர் நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத ஆண்டவர், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்.
கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற காரியம் இதுதான். உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளி செய்யப்பட போகிறது. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. மூன்றாவது, கர்த்தருக்கு காத்திரு. அவிதமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 37:25 பார்க்கிறோம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார்? இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அருளி செய்யப்படுகிறது. அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம், கர்த்தரிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சந்ததி சந்ததியான ஆசீர்வாதம். சந்ததி சந்ததியான ஆசீர்வாதம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியிலே அடைப்பு குறிப்பிலே விதமாய் போடப்பட்டிருக்கிறது. தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி, தாவீதின் சங்கீதம். அப்ப இந்த சங்கீதத்தை அவர் எப்பொழுது எழுதுகிறார்? வயதான காலத்திலே எழுதுகிறார். சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை. ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் என்னை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே இந்த புதிய மாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ என்று சொல்லி நாம் கலக்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருளி செய்ய போகிறார். ஆகையினாலே கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருப்போம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம். சந்ததி சந்ததியான நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தூயாதி தூயவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தை காணும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. உம்முடைய மாறாத கிருபை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக எங்களுடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். எங்களுடைய வாழ்விலே நீ பாராட்டிக் கொண்டிருக்கிற இரக்கங்களுக்காக, தயவுக்காக, வழிநடத்துதலுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபை உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்தட்டும் ஐயா. ஆண்டவரை கேட்ட வசனத்தின் பிரகாரமாக உன் இருதயத்தின் வேலையெல்லாம் உனக்கு அருளி செய்வாராக. இந்த வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, இருமுடைய பிள்ளைகள் வாழ் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்யும்படியாக இருக்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கவும், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கவும், கர்த்தருக்கு காத்திருக்கவும் கிருபை தாரும். சந்ததி சந்ததியான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாக இருக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்லராஜபுரம் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மாறாத கிருபை தாங்கும்படியாக இருக்கின்றோம் ஐயா. குடும்பங்களில் அவர்கள் எதிர்பார்த்திருக்க எல்லா விதமான இகபர நன்மைகளையும் இந்த மாதத்திலே கர்த்தர் நிறைவாய் தந்து வழிநடத்தும்படியாக இருக்கின்றோம். தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை மாற்றுவீராக. ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே, என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா, உயர்வை தரமாட்டாரா, மேன்மையை தரமாட்டாரா என்று சொல்லி அங்கலாய்ப்போர் உடைய பிள்ளை இருந்து கொண்டிருக்கலாம் ஐயா. எல்லா விதமான அங்கலாய்ப்புகளையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியாக இருக்கின்றோம் ஐயா. புதிய கிருபைகளை கர்த்தர் அருளி செய்யும்படியாக இருக்கின்றோம் ஐயா. என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உயர்வான அடைக்கலங்களில் வைத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக இருக்கின்றோம். உடைய காருண்யத்தினால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இருக்கின்றோம் ஐயா. இந்த புதிய மாதம் நிச்சயமாகவே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே, உடைய தமிழ்நாட்டிற்காக வருகிறோம். குறிப்பாக இந்த கொடிய தொற்று நோயின் காரணமாக அநேக மக்கள் அவதிப்படுகிறது. அநேக ஆண்டவரே கர்த்தாவே, உலக வாழ்வை விட்டு ஆண்டவரை கடந்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கொடிய விதமான இந்த வியாதிகள் எங்களை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இருக்கின்றோம். சங்கீதக்காரன் சொன்னது போல, உன்னதமான கர்த்தர் உனக்கு தாவரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படியாய்
எங்களை இரத்த கோட்டைக்கு மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். என்னுடைய பிள்ளைகள் பணிக்கு செல்கின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் பிரயாணம் செய்கின்ற பொழுதும் எல்லா காரியத்தை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் பிரயாணத்தில் உள்ள கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் ஐயா. எதிராக வருகின்ற வாகனங்கள், பின்னாக வருகின்ற வாகனங்கள், பக்கவாட்டில் வருகின்ற வாகனம் எல்லாம் செவ்வையாக விலகிச் செல்ல ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் எங்களோடு நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. மனுஷர்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற வேளையிலே கர்த்தர் ஆசீர்வதித்து வைக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். ஒருவேளை ஆண்டவரே வெளியூரிலே வெளிநாடுகளிலே இருக்கலாம் ஐயா, இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். குடும்பங்களில் ஆண்டவரே கர்த்தாவே விசேஷமாக படிக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே தடை காலம் முடிந்த ஆண்டவரே கர்த்தாவே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே பள்ளிக்கு போகும்போது வரும்பொழுதெல்லாம் உடைய மாறாத கிருபை தாங்கும்படியாய் கெஞ்சுகிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. கர்த்தாவே ஆண்டவருக்கு தேர்வுக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் செபிக்கிறோம். நல்ல ஞானம் விவேகம் தந்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பெற தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தலைமுறை தலைமுறையாய் சந்ததியாய் வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவர் கிருபைக்காக தொடர்ந்து உடைய காருண்யத்தினால் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் நம்மளுடைய பதவிக்கு இருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரே அனுபவம் வார்த்தையோ அப்பதானே ஓசித்து வாழப்பியோ இப்போதோ மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோக இல்காடித்து உம்மை வாழ்த்தி தோடுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய்விடுவோம். ஆமென்.